சென்னையில் காற்று மாசு அதிகரிப்பதால் காற்றின் தரம் குறைந்து வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். விவரம் என்ன? சென்னையில காற்றினுடைய தரம் மோசம் என்ற அளவில் நிலவுவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மட்டுமில்லாது தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழையினுடைய காலம் இறுதிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல மழைக்கான வாய்ப்பு பெருமளவு குறைந்திருக்கிறது. பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருந்த நிலையில தற்பொழுது வறண்ட வானிலை மட்டுமே நிலவி வருகிறது. இதன் காரணமாக அதிகாலை வேளைகள்ல பனிமூட்டமாக சென்னையில் மட்டுமில்லாது பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த பனிமூட்டம் காணப்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக வட மாநிலங்கள்ல கடுமையான குளிருடன் பனி நிலவக்கூடிய சூழல்ல தமிழகத்துல கடும் குளிர் நிலவுகிறது. இதன் காரணமாக நமக்கு இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய தன்மை அதிகரித்திருக்கிறது. இதனால் பகல் நேரத்துல குறிப்பாக விடிந்ததுக்கு பிறகாவும் கூட நமக்கு உற்பத்தி ஆகக்கூடிய மாசு காற்றில் கலக்கக்கூடிய ஒரு சூழல் சாதகமாக இருப்பதனால காற்று மாசு அதிகரித்து காற்றின் தரம் குறைந்துவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சென்னையில கடந்த 27ஆம் தேதி பாதுகாப்பான அளவான காற்றின் தரக்குறியீடு சென்னையில் சராசரியாக 37 என்ற குறியீட்டில் இருந்தது. குறியீட்டு அளவு என்பது 145 என்ற அளவுல மிதமான அளவுல மோசமடைந்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக இந்த குளிர்ந்த காற்றின் காரணமாக காற்று மாசு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம காற்றினுடைய போக்கு இந்த பகல் நேரத்தில் சூரிய உதயத்துக்கு பிறகாவும் கூட குளிர் அதிகம் இருப்பதனால காற்றுடைய ஈரப்பதம் அதிகம் இருப்பதனால காற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண் துகள்கள் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துடன் கலந்திருப்பதனால நமக்கு பனிமூட்டம் போன்ற ஒரு காட்சி தென்படுவதாகவும் பனி விலகியதுக்கு பிறகாவும் கூட குறிப்பாக இந்த பகல் நேரத்திலும் கூட இன்று காலை 9 மணி அளவுல நமக்கு அதிகபட்சமாக மணலில காற்றினுடைய தரக்குறியீடு 213 என்ற அளவுல நீடித்திருக்கிறது. இது காற்றில் தரம் குறைந்து மாசு அதிகரித்திருப்பதை காட்டுவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மணலி மட்டுமல்லாது சென்னையில வேளச்சேரியில் காற்று தரக்குறியீடு 148, அதே போன்று கொடுங்கையூரில் 102, அரும்பாக்கத்தில் 164, ராயபுரத்தில் 146, பெருங்குடியில் 163 என்ற அளவுல சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்றினுடைய தரம் மோசமடைந்திருக்கிறது. காற்று மாசு அதிகரித்து வருகிறது. சென்னை மட்டுமில்லாது பல மாவட்டங்களிலும் படிப்படியாக இந்த பனியின் காரணமாகவும் குளிர்ந்த காற்றில் காற்றில் இருக்கக்கூடிய நுண்துகள்கள் கலப்பதனால மாசு அதிகரித்து இந்த காற்றின் தரம் குறைந்து வருவதாகவும் தற்போது இந்த தகவலை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது வெளியிட்டிருக்கிறது.